உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த பூமியும் உள்ளடங்கி இருக்கின்ற பேரண்டம் என்பது ஆச்சரியங்களால் நிறைந்த ஒன்று. இந்த வகையிலே அண்மையிலே நாசா வெளியிட்டிருக்கின்ற அமெரிக்காவினுடைய விண்வெளி தொடர்பான ஆராய்ச்சி நிலையம் ஆராய்ச்சி அமைப்பு வெளியிட்டிருக்கின்ற புகைப்படம் ஒன்று பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது. விண்வெளியின் உருளைக்கிழங்கு என்று நாசா பெயரிட்டிருக்கின்ற இந்த புகைப்படம் என்ன, அதில் இருக்கின்ற விடயங்கள் என்ன என்பது குறித்து தான் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசட் தமிழ் A to Z. நீங்கள் இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுகளை போவோம். விண்வெளியின் உருளைக்கிழங்கு என்று பெயரிட்டு நாசா வெளியிட்டிருக்கின்ற புகைப்படம் மிக அரிய புகைப்படம் என்று நாசா குறிப்பிடுகின்ற இந்த புகைப்படம் என்ன? நாங்கள் எல்லாருமே அறிந்திருக்கிறோம், இந்த பூமியில் உயிர்கள், மனிதர்கள் மற்றும் மனிதர்களோடு இணைந்து நுண்ணுயிர்கள் மற்றும் நிறைய உயிரினங்கள் இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றன. உயிர்கள் வாழ்வதற்கு உகந்த ஒரு கிரகமாகத்தான் இந்த பூமி இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமையிலே மனிதர்கள் இதனை தாண்டி, இந்த பூமியை தாண்டி வேறு ஏதாவது கிரகத்தில் மனிதர்கள் உயிர் வாழ முடியுமா, அல்லது வேறு ஏதாவது கிரகத்தில் உயிர்கள் வாழ்கின்றனவா என்பது தொடர்பிலே மிக நீண்ட காலம் தேடுதலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மிக பெருமளவு பணத்தை அதற்காக செலவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமையிலே நாங்கள் எல்லாருமே அறிந்த விடயம் செவ்வாய் கிரகத்திற்கு பூமிக்கு நிலவு இருப்பது போன்று செவ்வாய் கிரகத்திற்கு 2 நிலவுகள் இருக்கின்றன. அதில் ஒன்று போபோஸ். இந்த போபோஸினுடைய புகைப்படத்தை தான் நாசா விண்வெளியின் உருளைக்கிழங்கு என்று குறிப்பிட்டு அடையாள பெயரோடு அந்த அரிய புகைப்படத்தை வெளியிட்டிருக்கின்றது. 2006ஆம் ஆண்டு தொடக்கம் செவ்வாய் கிரகம் தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கின்ற மாஸ் ரீகக்னைஸ் ஆர்பிட்டர் என்கின்ற அந்த செயற்கைக்கோள் மூலம் ஹைரிஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த போபோஸ் என்கின்ற நிலவு கிட்டத்தட்ட 50 மில்லியன் ஆண்டுகளிலே செவ்வாய் கிரகத்தின் மீது மோதும் என்று விஞ்ஞானிகள் கணித்திருக்கின்றார்கள். 100 ஆண்டுக்கு 6 அடி என்ற வீதத்திலே அது செவ்வாய் கிரகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். ஆக மனிதன் செவ்வாய் கிரகத்திலே உயிர்கள் வாழ முடியுமா, உயிர்கள் இருக்கின்றனவா என்பது தொடர்பாக மிக நீண்ட காலம் தேடுதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நிலையிலே இப்போது நாசா வெளியிட்டிருக்கின்ற இந்த புகைப்படம் என்பது பலராலும் அவதானிக்கக்கூடிய, பலராலும் வினோதமாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இதுதான் இன்றைய பதிவினுடைய பிரதான விடயம். நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.